முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் முகாம்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையில்லா தையல் இயந்திரங்கள், சலவை பெட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. திருவாரூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தையல் இயந்திரம் மற்றும் வங்கிக் கடன் மானியமாக 10,000 ரூபாய்க்கான காசோலை உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இதில் அமைச்சர் திரு ஆர் காமராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கோபால், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 50,000 ரூபாய் மதிப்பிலான மோட்டார் பொருந்திய விலையில்லா தையல் இயந்திரங்களை பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இதனை பெற்றுக்கொண்ட மாற்றுத்திறனாளிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் 10 நபர்களுக்கு விலையில்லா தையல் இயந்திரங்களும் 5 பயனாளிகளுக்கு விலையில்லா சலவை பெட்டிகளும் வழங்கப்பட்டன. மேலும் +2 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களில் பிடித்த 8 மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் நிலப்பட்டா, பட்டா மாறுதல், வேலைவாய்ப்பு, கடன் உதவி, நிதி உதவி, இலவச வீட்டுமனை பட்டா, உடல் ஊனமுற்றோர் நிதி உதவி, முதியோர் நிதி உதவி, மின் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் கொண்ட 704 மனுக்கள் பெறப்பட்டு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மூளை முடக்கு வாதத்தால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் உட்பட 21 மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு சக்கர நாற்காலிகள் வழங்கப்பட்டன. மேலும் இதுபோன்ற உபகரணங்கள் தேவைப்படுவோருக்கு தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அறிவித்துள்ளது.